மக்கள் கேட்டாங்க, ஹஜரத் ரம்ஜான் மாசத்துல இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஹஜரத் சொர்க்கமா கேட்கறது? அவருக்கு சொர்க்கமா? அல்லாஹ் அவங்களை மன்னிச்சிடுவானா? மறுபடியும் உங்களுக்கு கேள்வி கணக்கு உண்டா என்ன ஹஜரத் அப்படின்னு கேட்டாங்க. பெரிய பேர்லயே நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. அல்லாஹ் தாலா எல்லோருக்குமே ரம்ஜானுடைய மாசத்துல மௌத்தை கொடுக்க மாட்டான். என்ன முத்துலிசா பெருமானா சொல்றாங்க, தமூத்துல் முஃமினீன ஃபி அத்னா மின் யௌமில் அஃஸலி. அல்லாஹ் தாலா சாதாரண ஒரு மனுஷனுக்கு கூட அவனுடைய அமல்கள் பிடிச்சு போச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல நாள்ல அவனுக்கு மௌத்தை கொடுப்பான். உதாரணமா வெள்ளிக்கிழமை அல்லது ஏதாவது முஹர்ரம் மாசம், ரபீஉல் அவ்வல் மாசம், ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு நாள்ல அல்லாஹ் தாலா அவனுக்கு மௌத்தை கொடுப்பான். அவன் அல்லாஹ் கபூல் செஞ்சிருந்தா. அது மாதிரி ரமஜானுடைய மாசத்துல யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் தாலா முதல் விஷயம் பெருமாள் சொல்றாங்க, அவனை மன்னிப்பதற்காக வேண்டித்தான் ரமஜான் அவனுக்கு நான் மௌத்தே கொடுத்துருக்கிறேன். அவனுடைய மன்னிப்பு, அவனுடைய அமல்கள் ஏதாவது அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருக்கும். அதனால சொல்றான்ல, அவனை மன்னிப்பதற்காக வேண்டித்தான். அல்லாஹ்க்கு ரஹமத் ஜோ ஹை பஹானா ढूंढती है. அல்லாஹ்வுடைய கருணை மனுஷனுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு தேடிட்டு இருக்குது. ஏதாவது சாக்கு கிடைச்சா என் பக்கம் வந்துரு, நான் அவனை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு நல்லா விரும்புறான். அப்ப ரமலானுடைய மாசத்துல அவனுக்கு யாருக்காவது மௌத்தை கொடுத்தா அப்படின்னா கண்டிப்பாக அவனை மன்னிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் அவனுக்கு மௌத்தை ரம்ஜான் மாசத்துல கொடுக்கறான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப பெருமான சொல்றாங்க, ரமஜான் மாசத்துல அல்லாஹ் தஆலா நரகத்துடைய தலைவாசல்கள் எல்லாமே மூடப்படும், சொர்க்கத்துடைய தலைவாசல்கள் திறக்கப்படும். ஷைத்தான்களுக்கு விளங்கிட்டு கடல்ல தூக்கி அல்லாஹ் தஆலா போடுறான். பெரியன்பர்களே, முஸ்லிம்களை தவிர யாருடைய உள்ளத்திலே கடுகு அளவு ஈமான் இருக்கின்றதோ அவர்களை தவிர வேற எந்த காஃபிர், ஃபாசிக், ஃபாஜிர், யாரா முனாஃபிக், யூதன் எவனா இருந்தாலும் அவங்களுக்கு ரமஜான் மாசத்துல மன்னிப்பு கிடையாது. அவங்களுக்கு அடி உழுந்துகிட்டே இருக்கும். நம்ம கியாமத்து வரைக்கும் உழுந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன்னா அவங்க அல்லாஹ்வை நிராகரிச்சவங்க, முஷ்ரிக்கீன்கள், அல்லாஹ்வுக்கு ஈடு செஞ்சவங்க, முனாஃபிக்குகள், இவங்களை எல்லாத்துக்குமே ரம்ஜான் மாசத்துல கூட அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். இவங்களுக்கு இவங்களுக்கு அஸாப் இறங்கிக்கிட்டே இருக்கும் கியாமத்து வரைக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா ஒரு முஸ்லீம் இருக்கிறான், ரமஜான் மாசம் முன்னாடி அவனுக்கு அல்லாஹ் வேதனை கொடுத்துட்டு இருந்தான். ரமஜான் மாசம் வந்துருச்சுன்னா அல்லாஹ் அந்த வேதனையை நிப்பாட்டிடுவான். பிஸ்மில்லாஹ். ஏன்? இது ரஹ்மத்துடைய மாசம். இந்த மாசத்துல நரகத்துடைய தலைவாசல் எல்லாமே மூடப்பட்டு விட்டது. உனக்கு நான் என்ன செய்ய மாட்டேன். முஸ்லிம்களுக்கு எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, ஷிர்க் மட்டும் அவன் செய்யல, பயங்கர பாவியா இருந்தான், அல்லாஹ் தஆலா அவனை ரமஜான் மாசத்துல தண்டனை கொடுக்க மாட்டான், கண்டிக்க மாட்டான், விட்டுடுவான். அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் ரமஜான் முடிஞ்சு ஆரம்பமாகும். சரி பெரியவர்களே, ரமஜான் மாசத்துல யாராவது இறந்து போனா அவங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கா? இல்ல. இறந்து போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கேள்வி கணக்கும் கிடையாது, அப்படியே படுத்த மாதிரி இருப்பாங்க. இதுல ரெண்டு ரிவாயத்து இருக்கு. என்ன அப்படின்னு நம்ம சொல்லி சார், ரமஜான் முடிஞ்சு அவங்களுக்கு கேள்வி கணக்கு உண்டு அப்படின்னு சில ரிவாயத்துக்கள்ல சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. எப்படி மற்ற முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா ரமஜானுக்கு முன்னாடி அஸாப் கொடுத்துட்டு ரமஜானை நிப்பாட்டிட்டு ரமஜானுக்கு அப்புறமேல மறுபடியும் ஆரம்பிச்சதோ அதே மாதிரி இவருக்கு ரமஜான் முடிஞ்ச பிறகு கேள்வி கணக்கு உண்டு அப்படின்னு சில சஹாபாக்கள் சொல்றாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் சொல்றாங்க, இல்ல, அல்லாஹ் தஆலா அவனுக்கு ரமஜான் மாசத்துல மௌத்து கொடுத்ததே அவனை மன்னிக்கிறதுக்காக வேண்டிதான், அவனுக்கு மறுபடியும் கேள்வி கணக்கெல்லாம் கிடையாது. அல்லாஹ் எனது நம்மள மாதிரியா விசாரணை செய்யணும் அப்படின்ட்டு பாய் அல்லாஹ் தான் படா ஃபஸல் கரம். ஒண்ணுமில்ல, ஒரு கிதாப் எழுதிருக்கிறாங்க, ஒரு யஹூதி அல்லாஹ்வை நிராகரிச்சவன் அஸ்னாம் அஸ்னாம் சனம் சனம் சனம்னு ஒரு நாளைக்கு 70 தடவை 80 தடவை சொல்லுவானாம். அஸ்னாம் அப்படின்னா சிலைகள், சிலைகளுடைய லாத் ஓ உஸ்ஸா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த சிலைகளுடைய பேர், அந்த சிலை விக்கிரகங்களுடைய பெயர்கள் காபத்துல்லாஹ்ல இருந்தது, அதனுடைய பேர்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான். சனம் 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 அஸ்னாம் அஸ்னாம் அப்படி. ஒரு தடவை வாய் தவறி சமதுன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் அக்பர். யா சமத் அப்படின்ட்டான். அல்லாஹ் லப்பைக் யா அப்தி அப்படின்ட்டான். அல்லாஹ் அக்பர். எத்தனையோ ஆண்டுகளாக சிலை விக்கிரகனுடைய பேரை சொல்லிட்டு இருந்தான். வாய் டங்கு சிலிப்பாகி யா சமத் அப்படின்ட்டான். சனது அப்படிங்கிறதுக்கு அஸ்னாம்ங்கிறதுக்கு சமத் அப்படின்ட்டா. சமத் என்னது? பேனியாஸ், தேவையற்றவன். அல்லாஹு சமத், அல்லாஹ் பேனியாஸ், அல்லாஹ் தேவையற்றவன் அப்படின்னு சமதுன்னு சொல்லிட்டான். அவனுக்கு வாய் சிரிப்பாயிடுச்சு, வேணும்னு சொல்லல. உடனே அல்லாஹ் சொல்றான், லப்பைக் அப்தி. மலக்குகள் கேட்கறாங்க, யா அல்லாஹ், அவன் சும்மா உன்னை மறந்து போய் வாய் தவறி சொன்னான் அப்படின்னு. 80 ஆண்டு காலமாக அவன் என்ன கூப்பிடாம இருந்தான், இன்னைக்கு தான் என்ன கூப்பிட்டான், உடனே நான் ஹாஜர் ஆயிட்டேன், அவனை கண்டிப்பா நான் ஹிதாயத்தை கொடுப்பேன். அல்லாஹ் அக்பர். இதுதான் அல்லாஹ்வுடைய கருணை. இது அல்லாஹ்வுடைய கருணை. அதனால பெரியவர்களே, ஒரு அடியான அல்லாஹ் 60 தாய்க்கு மேலாக நேசிக்கிறான். 60 தாய்க்கு மேலாக ஒரு அடியான அல்லாஹ் நேசிக்கிறான். அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் தஆலாவுக்கு ஒரு விசாரணைலாம் பெரிய விஷயம் கிடையாது. ரமஜான்ல छोड़ छुट्टी
फिर भी उसे बुला के कह रहा तू बोल रहा तेरा हिसाब किताबा लेना जरूरी नहीं अल्लाह को। अल्लाह अकबर। ரமதான் மௌத்தை கொடுத்ததே உன்னை மன்னிக்கிறதுக்கு தான். மறுபடியும் என்ன புலன் விசாரணை கிடக்குது போயா. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி கூட சில சஹாபாக்கள் சொல்றாங்க. இப்ப விசாரணை உண்டு இருந்தாலும் இருக்கலாம், அல்லது ரம்ஜானுக்கு பிறகு அவருக்கு எந்த விசாரணையும் இல்லாம அல்லாஹ் அவரை மன்னிச்சதாகவே இருக்கட்டும் அப்படின்னு கூட இருக்கு. ஆக ரமஜான் மாசத்துல எந்த முஸ்லிம் இறந்து போனாலும் அவர்களுக்கு கேள்வி கணக்கு கிடையாது, அதே போன்று அவங்களுக்கு தண்டனை கிடையாது. இதுக்கு முன்னாடி முஸ்லிம்களுக்கு வேதனை இருந்தாலும் புனிதமிக்க ரமஜான் மாசத்துல அல்லாஹ் தஆலா வேதனையை நிறுத்தி வைப்பான், கொடுக்க மாட்டான் என்பதாக அறிவிப்புகள்ல ரிவாயத்துகள் அறிவிக்கப்பட்டது.